மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசிட்டாரு. எனவே அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் குதிச்சு தாங்கு தாங்கு தாங்குன்னு எழுதி தள்ளுறானுங்க. முக்கியமாக இதுவரைக்கும் இந்த சந்து பொந்தெல்லாம் ஒளிஞ்சிருந்த எல்லா போராளியும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயும் ஒளிஞ்சானே தெரியல. இந்த சந்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த எல்லா போராளியும் வெளியே வந்துட்டாங்க. இஸ்லாமியருக்கு எதிராக பேசிட்டாரா நரேந்திர மோடி, விட மாட்டோம்டா அப்படின்னு கம்பு சுத்திட்டு இருக்கானுங்க. அதை தவிர பத்திரிகைகளும் சில எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டனங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் அப்படியா பேசினாரா? இதை தெரிஞ்சுக்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் எல்லா தரப்புல அவசியம். அவருடைய பேச்சு என்ன அப்படின்றத இன்ன வரைக்கும் இங்க மீடியால ஆரம்பிச்சு எவனுமே அப்படியே சொல்றதுக்கு ஏன் தெரியல, அவ்வளவு பெரிய தயக்கம். நிறைய பேருமே இந்த ஆனந்த வீடுகள் ஆரம்பிச்சு எல்லா பேருமே எழுதியிருக்காங்க. அதுல யாருமே அவர் என்ன பேசியிருக்காரு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தவே இல்லை. அதுல அவர் என்ன பேசியிருக்கான்றது எனக்கு புரியாது, ஏன்னா நான் ஹிந்தி தெரியாது. அதில் ஹிந்தி தெரிஞ்ச 4 பேர்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி முக்கியமாக காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே விஷயம் புரியுது. உண்மையிலேயே இதில் என்ன நடந்துச்சு, என்ன புரிஞ்சுக்கணும். முதலாவது ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இல்லையா, அதுக்கப்புறம் காங்கிரஸ் உடைய வாக்குறுதி, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு. இதை தான் தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு மட்டும் எடுத்து வச்சுக்கவே ஒரு விசித்திரமான கோணத்தை நம்மளால உருவாக்க முடியும். ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவின் சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளங்களும் வருமானமாகட்டும் இல்லை வளங்களாகட்டும் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3% மக்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார். இது கேட்கும் போது நல்லா இருக்கும். இது ஏன் அப்படின்னா மாவோ ஆகட்டும் இல்லை ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை லெனின் ஆகட்டும் இந்த போட்டு முசோலின் ஆகட்டும் எல்லா பேருமே முக்கியமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஆரம்பத்தில் பரவும்போது இப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படின்னா பாருங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு வளங்கள் அவங்க கையில் இருக்கு, நம்ம கையில் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, இதெல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் ஈக்குவலா பகிர்ந்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது உண்மையே சொல்றேன், இதை கேட்கக்கூடிய எல்லா பேருக்கும் நல்லா தெரியும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு நிப்பாட்டு. ஒழுங்கா பொருளாதாரம் புரிஞ்ச எல்லா பேருக்குமே தெரியும். ஆனா மீண்டும் அதே மாதிரியான ஒரு மோசமான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார். எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இவ்வளவு % பக்கத்தில் தான் இருக்குது, எல்லா பேரும் ஏழையா இருக்கிறதுக்கான அவங்க தான், எனவே இதெல்லாம் பிடிங்கி நாங்க எல்லா பேரும் பகிர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்ற விதமா பிரச்சாரம் பண்ணது முதலாவது ராகுல் காந்தி அவர்கள். இது மட்டும் இல்லாம அடுத்த தேர்தல் வாக்குறுதியில சமூக நீதிக்கு கீழே என்ன பண்றாங்க, 7வது பக்கத்துல 7வது பாயிண்ட் என்ன பண்றாங்க, நிலங்களை எல்லாத்தையுமே கணக்கிட்டு அது சர்ப்ளஸா வரது எல்லாத்தையும் எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்ற விதமா அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை தான் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மக்கள் எல்லா பேரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் உழைக்கவே மாட்டானா, இன்னொருத்தன் உழைப்பானா, உழைச்சு கடினமாக சம்பாரிச்சனுடைய சொத்து அதையெல்லாம் பிரித்து எடுத்து உழைக்காத அவனுக்கு சேர்த்து கொடுக்க முடியுமா? இதுதான் நியாயமான கேள்வி. ஒருத்தன் 10 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் உழைச்சா தன் குடும்பத்தை முன்னேற்ற நினைப்பான். அவனுக்கு உழைச்ச உழைப்புக்கு மட்டும் கிடையாது, அவன் அதீதமாக உழைக்கிறானா அதுக்கு இன்சென்டிவ் சேர்த்து கொடுத்து அவனை அங்கீகரிக்க வேண்டியது ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு, முக்கியமாக பொருளாதார கட்டமைப்பு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. இது எல்லா நாடுகளும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். கம்யூனிசம் அதை சொல்லாமல் இருந்துச்சு. இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பேச்சோட இறுதியில் சொல்றாரு. ஒருத்தர் வேலையே பார்க்க மாட்டான், இன்னும் சில பேர் இங்கே அளவாக குழந்தைகளை பெற்று நலமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் அளவில்லாமல் குழந்தைகள் பெற்றுப்பாங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லீகலா, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நாட்டுக்குள்ள குடியேறி இருப்பாங்க. இப்படி இவங்களை எல்லாம் சேர்த்து நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து காசை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்களா? இது என்ன மாதிரியான திட்டம் அப்படின்னு அவர் கேட்டார்னா நீ அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் 1 குழந்தை பெற்று இல்லை 2 குழந்தை பெற்று அவன் தன் குழந்தைகள் வளமா வாழ்றதுக்கு ஏதாவது அதிகபட்சம் உழைக்கிறானா, அவனும் 6 குழந்தை 7 குழந்தை பெற்றானா அவனும் இவனும் எப்படி சரிசமம் ஆக முடியும் இப்படி கேட்டா உடனே காங்கிரஸ் என்ன சொல்றான், அப்ப இஸ்லாமியர்களை சொல்றீங்களா அவனு வரேன். இது என்ன பேச்சு? இது உண்மையிலே சொல்றேன், இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது. அவர் தெளிவாக தான் சொல்றாரு, இல்லீகலா வரவங்களோ உழைக்காம இருக்காங்களோ இல்லாட்டி அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்களோ இவங்க எல்லா பேத்துக்கும் உழைச்சோட சேர்த்து நீங்க பகிர்ந்து கொடுக்கிறது என்ன மாதிரியான சித்தாந்தம்? இதுதான் சாராம்சம். யாரு? நரேந்திர மோடி அவர்கள் கடைசியா சொல்லி முடியக்கூடிய சாராம்சம். அதுக்கு முன்னாடி 2 கருத்து தெரிவிக்கிறாரு, அதை வச்சுதான் நீங்க குழப்பறானுங்க. அது என்ன கருத்து அப்படின்னா, இப்ப எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் விட மாட்டோம், எல்லாருடைய எல்லா காசும் ஒவ்வொரு வீட்டிலும் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் கணக்கெடுத்துருவோம் அப்படின்னு அவர் தான் பிரச்சாரம் பண்றாரு. உண்மையில பிரச்சாரம் பண்ணாருன்னா அவன் பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டில் கூட எல்லாத்தையும் நீ கணக்கெடுக்க போறேன்னா இவர் என்ன சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள்னா, அவ தாலி முதக்கணும் வீட்டில் கூடிய தங்கத்தை முதக்கணும் நீ கணக்கெடுக்க முடிவு பண்ணிட்ட அப்படிதான் சொல்ற, அது எல்லாத்தையும் கணக்கிட்டு இல்லாதவங்களுக்கு சேர்த்து பகிர்ந்து கொடுப்போம்னா இது என்ன பேச்சு? இந்த இடத்துல தான் அரசியல் விளையாடுது. என்ன அப்படின்னா, முதலாவது அவர் மக்களெல்லாம் தூண்டி விடுறா ராகுல் காந்தி இந்த தான் பேசினாரு,
எல்லாத்தையும் கணக்கெடுத்துருவேன், துல்லியமாக கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவேன். நம்ம சீமான் தான், சீமான் மாதிரி இந்தியா லெவலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நம்ம ராகுல் காந்தி. அப்போ இதை உடைக்கணுமா இல்லையா? ஏன்னா உணர்ச்சி தூண்டி ஒரு முயற்சி பண்ணுறாரு ராகுல் காந்தி. அப்போ நரேந்திர மோடி அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரு அப்போ உங்கள் தங்கத்தையும் சேர்த்து கணக்கிட போகிறாரா அப்படின்னு நீங்கள் பழக்கம் ஆகிட்டாங்க. நான் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள ஒரு பொருளாதார பார்வையும் கிடையாது, இதுக்குள்ள ஒரு பெரிய பூதாகரமான விஷயத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அரசியல் பண்ணாரு, அந்த அரசியலை அவர் உடைச்சார். ராகுல் காந்தி எளிய மக்களை தூண்டி விட்டு அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல் செய்ய முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள புகுந்து போட்ட பால சிக்ஸர் அடிச்சாரு நரேந்திர மோடி. இதான் உண்மை. ஏன்னா அதே எளிய மக்களுக்கு பாருங்க உங்க தங்கத்தையும் சேர்த்து கணக்கிட போறாராம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொதிப்பாயிட்டாங்க. இப்ப அதுக்கு பதில் சொல்ல முடியாம ராகுல் காந்தி சுத்திக்கிட்டு வர்றாரு. அப்ப இதுல இங்க இஸ்லாமியர் வராங்க அப்படின்னு கேட்கலாம். அது ரெண்டாவது இடத்துல கணக்கச்சிதமா ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா மன்மோகன் சிங் 2006 2009 ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவிக்கிறாரு. அது எப்படின்னா 2006 பட்டியல் சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் மகளிர், அதாவது பெண்கள், அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள், இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேறதுக்கான சிறப்பு திட்டங்கள் நம்ம உருவாக்கி ஆகணும். அதற்கான கணக்கெடுப்பு பணிகளை உருவாக்கி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போதிய வளர்ச்சி இல்லை அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதோட நிப்பாட்டி தான் மன்மோகன் சிங்கோட பேச்சு முடிஞ்சிச்சு. ஆனால் கூடுதலாக போய் நாட்டுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, நாட்டுடைய வளங்கள், அந்த வளங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அதோட நிப்பாட்டல. அவர் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு 2006 சொல்றாரு. 2009 காங்கிரஸ் அரசு மீண்டும் அதை உறுதிப்படுத்துது. என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர்களுக்கு தான் இங்களுடைய இந்தியாவின் வளங்கள் இருக்குல்ல அதில் அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்மளுடைய கடமை அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிச்சு இல்லையா, அதையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இப்ப நரேந்திர மோடி அவர்கள் அந்த மேலையில 3ஆ பிரிக்கிறாரு இல்லையா. முதலாவது உங்க வீட்டில் கூட தங்கம் இருக்கு இல்லையா, அதை கூட கணக்கெடுத்து அதை பிரிச்சு கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றாரு. ரெண்டாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியத்துவம் யாரு கொடுக்கணும், இல்லாத ஏழைகளுக்கு இவங்க சொல்லல. என்னன்னு சொல்றாங்க, இவங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாங்க. மூணாவது இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இங்க உழைக்காதவனுக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவனுக்கும் இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பாக குடியேறாங்க அவைகளுக்குமா உழைச்ச மக்களுடைய காசை பிரிச்சு கொடுக்க போறாங்க. இந்த விதமா அவர் படிநிலையில் வராரு. இவங்க மூணையும் குழப்பி இஸ்லாமியர்களை சொல்லிட்டாரு தாங்கு குதிக்கிறாங்க. இப்ப உடனே ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அதிபுத்திசாலி, அந்த புத்திசாலி உள்ள பூத்து என்ன சொல்றாரு, 3 கேள்வி தான் கேட்கிறேன். முதலாவது கேள்வி இஸ்லாமியர்களுக்கு தான் இதை பிரிச்சு கொடுக்க போகணும், எந்த இடத்துல நாங்கள் சொன்னோம் அப்படின்னு முதலாவது கேள்வி கேட்கிறாரு. யார்? ப. சிதம்பரம். அப்படின்னு எந்த இடத்துல மோடி பிரச்சாரம் பண்ணாரு நான் கேட்கிறேன் கேள்வி. ரெண்டாவது கேள்வி தங்கத்தை முதற்கொண்டு நாங்கள் கணக்கிட போறோம், அதாவது தனிநபர்களுடைய உடைமையா இருக்கக்கூடிய தங்கத்தை கூட நாங்கள் கணக்கிட போறோம்னு எந்த இடத்துல நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோன்றாரு. உங்களுடைய ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு நயா பைசா கூட விட மாட்டோம், எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் எடுத்து கணக்கிடுவோம், அவங்க எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க எவ்வளோ காசு வச்சிருக்காங்க முதற்கொண்டு நாங்கள் கணக்கிட்டு அதை சரிநிகராக பிரித்து கொடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணது வேற யாரும் கிடையாது, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு. அந்த ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை என்ன எடுத்துக்கிறது, வீட்டுக்குள்ள தங்கத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்கிறதா? நீங்க சொன்னதை அவரு அந்த விதமா எடுக்கிறாரு, யாராவது எடுக்கிறதா செய்வாங்க. எனவே ப. சிதம்பரம் அவர்கள் மோடியை சொல்லக்கூடாது, நேராக போய் ராகுல் காந்தி ஏப்பா அப்படி பேசுனியாப்பா அப்படி பேசக்கூடாதுப்பான்னு போய் சொல்லலாம். மூணாவது என்ன சொல்றாரு, அரசு ஊழியர்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்து நாங்க சரி நிகராக பிரிச்சு கொடுத்துருவோம், எந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்றாரு. நீங்க பண்ணலேன்றீங்களா? இதுக்கு நான் வரலாற்றுக்குள்ள நுழைகிறேன். அது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி டயத்துலையும் சரி 1974 அதாவது சீன யுத்தத்தின் போதும் சரி இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே இந்த கம்யூனிஸ்ட் காதல் கொஞ்சம் அதிகம். அந்த காலகட்டத்தில் அதாவது நேருகண்ட சோசியலிசம் சொல்லிடுவாங்க, அதுக்கு பேரே கம்யூனிஸ்ட் காதல் தான். அந்த காதல் என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அது முக்கியமானது என்ன அப்படின்னா நாட்டுக்குள்ள நல்லா சம்பாதிக்கிறவனே கம்மி, அது சம்பாரிச்ச காசை நாட்டுக்கு சொல்றவனே அதோட கம்மி, நாட்டுக்கு சொல்லாம மறைக்கிறது அதிகம். அதுவும் 1970 எவ்வளவு சம்பாதிச்சு நினைக்கிறீங்க, இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டிட்டு நினைக்கிறீங்க, இப்போ எவ்வளவு ஒரு கட்ட நினைக்கிறீங்க, 100% பேர் தான். அதாவது அமெரிக்காவில் 180% பேர் நான் என்ன வருமானம் வருதுன்னு காட்டுறேன், ஜப்பான்ல 100% பேர் தனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கவர்மெண்ட் சொல்றேன், நம்ம ஊர்ல 100% சொல்றேன். இதுதான் உண்மை, சரியா? அப்ப 70 எப்படி இருந்திருக்கும், 70 இருந்த நிலைமையில இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன கேளுங்க, அது என்னன்னா நீங்க உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துச்சுன்னா அதில் 4% அமௌண்ட்டை தூக்கி 4லேருந்து 5% அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கணும், அது எடுக்கக்கூடாது. அப்போ யார் காசு கேட்பனா இல்லையா, அது யார் காசுங்கன்னா இல்லை நீங்கள் பேங்க்லேயே வச்சுருங்க, பேங்க்லேயே வச்சு தான் நான் இதுக்கு இன்கம் டேக்ஸ் ஒன்று கட்டணும், என் காசை எடுத்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இந்த வேலை அவங்க ஒரு தடவை கூட பண்ண கிடையாது, ஒரு 4 தடவை பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னே 1951-52 நில உச்ச வரம்பு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் இவங்களுக்கே விளங்காது. அது என்ன கேளுங்க, அது என்னன்னா
20 ஏக்கர் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். தரிசு நிலங்களா 30 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் கொடுத்துடணும். இப்போ கூட நீங்க கேட்டு பாருங்க, நிறைய பேட்ட 60 ஏக்கர் 70 ஏக்கர் 80 90 500 ஏக்கர்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்துச்சு? இவங்க யார் யாரும் இழிச்சா போல அவன்கிட்ட போட்டு பிடிச்சி கொடுனாங்க. யார் யாரெல்லாம் காங்கிரஸ்காரனா அவன் அப்படி வச்சுக்கிட்டான். இந்த லட்சணத்தில் தான் அந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க. அதை பண்ணி அந்த சர்ப்ளஸ் நிலத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அதை மிச்சம் நிலங்கள்லாம் பிரித்து கொடுக்கணும்னு எத்தனை பேருக்கு கொடுத்தா நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. எனவே ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கேள்வியை வரலாற்றை தோண்டி பார்த்துட்டு நீ கேட்டது நல்லா இருக்கும். எனவே தான் நரேந்திர மோடி மட்டும் கிடையாது, எல்லாருமே கேள்வி எழுப்புறோம். இதுல ஏதாவது அறிவியல் பின்புலம் ஒன்று இருக்கா? ப. சிதம்பரம் தான் ஓவரா பொருளாதாரம் பேசுவார் இல்லையா? நான் அவர்கிட்டே கேட்கிறேன், இதுல ஏதாவது அறிவியல் பின்புலம் ஏதாவது இருக்கா? நீங்க எல்லாத்தையும் கணக்கிட்டு எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்போன்றீங்களே, அதுல ஏதாவது அறிவியல் ஒரு நியாயமான ஆய்வுன்னு ஒன்று வரைக்கும் இருக்கா? இந்த பிரச்சாரம் என்ன? இந்த வாட்ஸ்அப்ல பரப்புவாங்க. என்னென்ன பரப்புவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துமே 4% மக்கள்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி பரப்புவாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அமெரிக்காவுடைய 38.7 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், 38.7 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், ட்ரில்லியன் என்னன்னு தெரியுங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 4% மக்கள்கிட்ட இருக்கு. அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் மிடில் கிளாஸ் இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கைக்கு சமமானது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஒரு மண்ணாங்கட்டி அர்த்தம் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா இதையெல்லாம் வெறும் கணக்கு ஒப்பிட்டு அவங்க குழப்பிக்கிற வேலை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு வச்சுக்கோங்க, அப்படியே டெலிட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இதை குழப்புற வேலை. இன்னொன்று என்னன்னா, இந்த கருப்பள்ளி இப்போ மாதிரி பருப்பு மாதிரி பேசுகிறேன் பாருங்க, அவங்களுக்கு வேணால் இது உதவும். இதனால எந்த பொருளாதாரமும் கிடையாது, பொருளாதார அறிவு மண்ணாங்கட்டி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரிலையன்ஸ் ஒரு ஃபேக்டரி இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, பெரிய ஒரு கார் உற்பத்தி ஆலையை ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த கார் உற்பத்தி ஆலை அவருக்கு சொந்தம், சரி சொந்தம். அதில் வேலை பார்க்குறது, அது இருக்கிற பாத்ரூம்லேருந்து எல்லாமே அவருக்கு சொந்தம். ஆனால் அவராக அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அது ஏசி எல்லாம் அவருக்கு சொந்தம், அதெல்லாம் தினம் வந்து ஏசி அவராக போட்டு படுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கணக்கு பண்ணவே முடியாது. கணக்கு பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? அந்த ஒட்டுமொத்த சொத்து அவர் சொந்தம். அப்படி கிடையாது. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சொத்து வகை இருக்குல்ல, அதில் நிர்வகிக்கு பொறுப்பும் அதில் அதிகார பொறுப்பும் அவர் கையில் இருக்கே ஒளியே அது முழுக்க முழுக்க அவர் தான் சொந்தம் ஆயிராது. இங்கே அப்படி ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்படுறது கிடையாது. இப்படி வச்சுங்களேன், ஒரே நாளில் அவர் எல்லா சொத்தையும் விற்று காசாக மாற்ற முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கேன், அதை நடக்க நினைக்கிறீங்க? நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 1 லட்சம் கோடியை விற்று சொத்தை ஃபுல்லாக விற்றுட்டு அதெல்லாம் நான் காசாக மாற்ற போகிறேன் அப்படின்னு அம்பானி நினச்சா வச்சுக்கவேன், அவர் கையில் 10 பைசா இருக்க விட மாட்டாங்க. யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன்? சட்டம் அந்த அளவுக்கு குறுக்கு மறுக்கா பாயும். சிம்பிளா புரியும்படி சொல்றேன், நீங்க சொத்து விற்கிறீங்க, கடை சொத்தை வித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்டுறான்னு, வித்து வந்த வருமானம் இருக்குல்ல அதுக்கு இவ்வளவு கட்டுன்னு, இல்ல கட்டல அப்ப இன்னொரு சொத்து வாங்கிடு, அப்பதான் உனக்கு சொத்து வரி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது புத்திசாலித்தனமான கணக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, நீங்க 10 லட்சம் இல்ல 20 லட்சம் சம்பாதிச்சா கூட மீண்டும் அது வங்கிக்கே போற மாதிரி கணக்குகள் இங்க இருக்கும். உனக்கு போதுமான கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து திரும்ப அது எல்லா பணமும் வங்கிக்கு போயாகணும். இங்கே அப்படிதான் பொருளாதாரம் கட்டமைக்கப்படும். அதில் அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அதிகப்படியான காசு இருக்குல்லையா, அது ஒன்றை நோக்கி பாயுதுன்னா அந்த இடத்துல டாக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. 30%, 40%. அதை தவிர இன்கம் டாக்ஸ் அது இதுன்னு போடும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மீண்டும் முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து தப்பிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்? திரும்ப மக்களுக்கே பயனுக்கு வரும். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவான், இல்லை வேற ஏதாவது வேலையை பார்ப்பான். ரைட்டா இல்லையா? இது எல்லாமே உட்காந்து அவிச்சு சாப்பிட முடியாது. இங்கே பொருளாதாரம் புரியாத 4 பேர் ராகுல் காந்தி மாதிரி பேசி தெரிய முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் பிரிச்சு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இப்போ என்ன நடந்துகிட்டு நினைக்கிறீங்க? நான் முன்ன சொன்னேன் இல்லையா, 100ல் ஒருத்தன் தான் இன்கம் டாக்ஸே கட்டுறேன், மற்றெல்லாம் சும்மா இருந்தீங்க. இன்கம் டாக்ஸ் எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு காட்டுக்கடா, 0 கட்டே, நீ கட்டே வேணாம், இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம், எனக்கு இன்கம் என்ன வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியுதுலே, அது எப்படி நீங்க என்ன கேட்கலாம்? அந்த மாதிரி நம்மளோட மனநிலை இருக்குது. உண்மையிலே அந்த மனநிலை நம்ம வாழ்றோம். அப்படி இருந்துக்கிட்டு என்ன சொல்றோம்? எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. நான் கேட்குறேன், காவல்துறையில் ஆரம்பிச்சு, நாட்டோட பாதுகாப்பில் தொட்டு, நீதிமன்றங்கள் ஆரம்பிச்சு, இலவச மருத்துவங்களை தொட்டு, கல்வியில் ஆரம்பிச்சு, முதியோர் உதவித்தொகை தொட்டு, எவ்வளோ விஷயங்கள் இங்கே மக்களுக்கு செய்யுது அரசாங்கம். இது எல்லாம் என்ன? இதெல்லாம் என்னன்னா, வரி கொண்டு ஒருத்தர் சம்பாதிக்கிறானா அந்த 1% பேர் அவன்கிட்ட வரி மூலமாக வசூல் பண்ணி அந்த காசை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அந்த வேலையை நடந்துட்டு இருக்குது. அந்த வேலையை ஒழுங்கா பண்ணாலே போதுமானது. இவர் என்ன புதுசா ராகுல் வந்து எல்லாத்தையும் கணக்கிட்டு பிச்சு கொடுக்க போறேன்றாரு? அப்படி நடக்க போறதே கிடையாது. அது ஊரை ஏமாத்துற வேலை. அந்த வேலையை கம்யூனிஸ்ட் 1950களே பண்ணா. அதை ராகுல் காந்தி என்ன பண்ணா, வேறொரு விசித்திரமாக தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணாரு. அதுல குறுக்க புகுந்து இந்த வடிவில் புலம்புவாரு, அதாவது ஃப்ளோல போயிட்டு இருக்காடா அவங்க வரலையா, அந்த ஃப்ளோல எவ்வளோ போயிருந்தாங்க, குறுக்க புகுந்து அதில் குழப்பி விட்டது நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா அரசியல் ரீதியாக அவர் அதான் செய்ய முடியும். நீ மக்களை குழப்பி ஓட்டுவாங்கன்னு நினைச்சினா அதில் உள்ள புகுந்து மக்களே உங்களோட தங்கத்தை முதல்ல கணக்கிட்டு இல்லாத கொடுக்க போறீங்க, அதிகமாக பிள்ளை பத்தவன்ட்டையும் எங்கேயோ சட்டத்துக்கு புறமாக நாட்டுக்குள்ள குடியேறணும்,
இங்க உழைக்காம தூங்குறவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு அவர் கிளப்பி விட்டார்ல. இவங்க பயந்துட்டாங்க, என்ன நம்ம ஊருக்கு கூட்டு போறோம் இவர் ஊருக்கு கூட்டு போறாரு. அதான் சரி வடிவேல் ஃப்ளோல போய்க்கிட்டாங்க. அந்த ஃப்ளோவை கெடுத்து விட்டது நரேந்திர மோடி அவர்கள். எனவே அரசியல் ரீதியாக மட்டும்தான் அந்த கருத்தை பார்க்க முடியும். அரசியல் ரீதியாகவும் நரேந்திர மோடி அவர்கள் தவறான கருத்துலாம் சொல்லவே இல்லை. நீங்க தப்பா மக்களை தூண்டி விட பார்த்தீங்க, அதை உள்ள புகுந்து உங்க பாணிலேயே அவரே அடிச்சு தூக்கிட்டார். அவ்வளவுதான்.